விஜய் வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாரு. நம்ம வந்து காவேரியை குட்டி காவேரியை சேர்த்துட்டு அட்மிஷனும் போட்டுடுறாரு. ஸ்கூலில் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. காவேரிக்கும் குட்டி காவேரிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் காவேரி வீடை காலி பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க காவேரி. அப்போ குட்டி காவேரியை பெரிய காவேரி மீட் பண்ணுறாங்க. அப்போது காவேரி ரொம்ப பிடிச்சிடுது அவங்களுக்கு. க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை வந்து கிள்றாங்க. அடுத்து வந்து குழந்தைகிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. காவேரின்னு ஒன்று அப்படியே வந்து எக்ஸைட் ஆகிறாங்க. உன் பேரும் காவேரியா, என் பேரும் காவேரி அப்படின்னு பரவாயில்லையே, உன் பேரும் காவேரி என் பேரும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அடுத்து வந்து குழந்தையோடு பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு அவங்க அம்மா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஒரு வேளை இவளோட குழந்தைய தான் பார்த்துருப்பாளா, என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே சாரதா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து குறும்பு பண்ணுறதால வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க நம்ம வந்து காவேரி. இதனால் விஜய் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. சின்ன குழந்தைக்கு எப்படி இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன், அவங்கள போய் நான் கேட்கவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக போகிறாரு. எங்கள் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே காவேரி வராங்க. காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் விஜய். காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணே கலங்கி போகுது. காவேரி கிட்ட வந்து பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் காவேரி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. சாரி சார், வேணும்னு எதுவும் பண்ணல சார், அவள் வந்து குறும்பு பண்ணா, ஒரு வாட்டி அவளுக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக இருப்பா, அதனால தான் அப்படி பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஏன் காவேரிக்கு இப்படி பேசுகிறா, ஏன் காவேரி அந்த நேரம் என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா, என்னை பார்த்துப்பா, ஆனால் இவள் யார், உண்மையே என் காவேரி தானா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே வராரு விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட மற்றவங்க கிட்டலாம் கேட்குறாரு. அப்போ தான் விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எல்லாரையும் போட்டு செம்மையை திட்டி விடுறாரு. நீங்கள்லாம் மனுஷங்க தானா, கொஞ்சம் கூட வந்து இறக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, அந்த காவேரி உங்களுக்கு என்ன பண்ணா, ஏன் அவளுக்கு இவ்வளோ பெரிய வந்து தண்டனை கொடுத்தீங்க, எங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தீங்க, நீங்கள்லாம் நம்பிக்கை துரோக்கிய மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு, எப்படியாவது காவேரிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரணும், காவேரி நான் பாப்பா 3 பேர் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. குழந்தைகிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் அங்கே வராங்கள உங்கள் மிஸ் காவேரி, ஆமாம் அவங்கக்கிட்ட நீ சாரி கேட்கணும் கண்ணா அப்படின்னோடனே, எதுக்கு டேடி அப்படின்றாங்க. ஆமாம் நீ குறும்பு பண்ண, அதனால தான் அவங்க தண்டனை கொடுத்தாங்க, அதுக்காக அவங்கள நான் அப்பா வந்து ரொம்ப திட்டேன்ல, அதனால் நீ தான் சாரி கேட்கணுன்னொன்னே, சரிங்க டேடி அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் மிஸ் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், மிஸ்கிட்ட குவைட்டாக நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், சரியா, சரிங்க டேடி அப்படின்றாங்க. சரி நாளைக்கு சாரி கேட்குறியா மிஸ்கிட்ட, சரிங்க டேடி அப்படின்னோடனே நாளைக்கு வந்து குழந்தை வந்து போகிறா ஸ்கூலுக்கு. போனோடனே காவேரி கிட்ட சாரி கேட்குறேன். சாரி மிஸ், நான் தெரியாமல் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, என்ன திடீர்னு மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அப்பா தான் சொன்னார் இதெல்லாம் தப்பு, நீ சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. நேற்று என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தார் இவர், இன்றைக்கி என்னென்னா சாரி கேட்குறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து குழந்தை வந்து எல்லா ஹோம்ஒர்க்கு எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வரா. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுறாங்க காவேரி, குட்டி காவேரியை. அடுத்து ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக எப்படா வரப்போகுது டைம்னு சொல்லிட்டு விஜய் காத்துட்ருக்காரு. காவேரியும் பார்க்குறதுக்கும் பெரிய காவேரியும் பார்க்குறது 2 பேரும் ஒன்றா வரது பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து இல்லை குழந்தை வந்து தனியாக வந்துட்டு இருந்தா, அதனால தான் கூட நான் வந்தேன் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. உடனே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. சரி அவங்க அம்மா வரலையா அப்படின்னோடனே உடனே பார்க்குறாரு. அது வந்துங்க என் அம்மா சின்ன வயசுலேருந்து நான் இருக்கும்போதே அம்மா என் கூட இல்லை, இப்போ எப்படி அம்மா என் கூட வருவாங்க அப்படின்னோடனே, ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்துட்டு, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குட்டி காவேரிக்கு கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே தண்ணியும் மறந்து பார்த்துட்ருக்காரு. அம்மாவும் பொண்ணு சேர்ந்துட்டாங்க, இது போதும், கூடிய சீக்கிரமே வந்து காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், எப்படியா நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.